கண்ணன், இப்ப நம்ம இது பார்த்தோன்னா நேரடியா சில மாவட்டங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். நேரடியா இப்ப கொங்கு மண்டலத்திலேயே பார்க்கலாம். கொங்கு மண்டலத்துல நிறைய பேர் கொங்கு மண்டலத்தை தான் எதிர்பார்க்குறாங்க, பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டு. கொங்குல வந்து ஈரோடு மாவட்டம், ஈரோடு மிக முக்கியமான மாவட்டம் திராவிட கட்சிகளுக்கு. எனவே நேரடியாக ஈரோடு மாவட்டத்துக்கு போவோம். ஈரோட்டில் எப்படி இருக்கு நிலவரம்? மொத்தமாக 8 தொகுதிகள் இருக்கின்றன. எனவே 4 தொகுதிகளாக பார்ப்போம். அந்தியூர், பவானி, பவானி சாகருக்கு, ஈரோடு கிழக்கு, இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஈரோடு 2014 அதிமுக கோட்டையை அடைந்திருக்கு. 2021 திமுக சமபலத்தில் போட்டிக்கிட்டு இருக்காங்க, வாங்கியிருக்காங்க இடங்களை. இந்த முறை அந்தியூர், இந்த முறை திமுகவிற்கு என்று வந்திருக்கிறது அந்தியூர். பவானி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பவானி அதிமுக என்று வந்திருக்கிறது. பவானி சாகர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பவானி சாகராது மாற்றம் வருமா? மாற்றம் வருகிறது. சிபிஐ, திமுகவின் கூட்டணி கட்சியான சிபிஐ வெற்றி பெறுகிறது என்ற வகையில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு கிழக்கில் அதிமுக, திமுகவிடமிருந்து அதிமுக தட்டி பெறுகிறது. கடந்த முறை போல இந்த முறையும் போட்டி கடுமையா இருக்கு. சரி, அடுத்த 4 தொகுதிகள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஈரோடு மேற்கு, கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி, பெருந்துறை. கோபிச்செட்டிப்பாளையம் மிக முக்கியமான தொகுதிங்க, ஏன்னா செங்கோட்டையன் போட்டிடுறாரு. ஈரோடு மேற்கு அதிமுக, திமுக இந்த முறை எப்படி இருக்கு என்று பார்ப்போம். ஏனால் ஈரோடு மேற்கும் அமைச்சர் தொகுதி, திமுக முத்துசாமி அமைச்சர், திமுக. கோபிச்செட்டிப்பாளையம், செங்கோட்டையன் ஜெயிப்பாரா, தாவேகா வருமா, என்ன இழுபறி என்று வந்திருக்கிறது. எனவே கடும் போட்டியை செங்கோட்டையன் கொடுக்கிறார் நினைக்கிறேன். மொடக்குறிச்சி எப்படி இருக்கிற? மொடக்குறிச்சியில் மாற்றம் வருமா? வரலைங்க, அதிமுக தான் மீண்டும் வருதுங்க. மொடக்குறிச்சி கடந்த முறை போல இந்த முறை அவங்க மருமகள் போட்டிடுறாங்க, அவங்க உறவினர் யாரோ. எனவே அவங்க தான் இந்த வாட்டி பாஜக தான் வரப்போகிறது, அதிமுக பிளஸ் என்று வந்திருக்கிறது. பெருந்துறை அதிமுக இந்த முறை திமுக வருகிறது. மாற்றம் வந்திருக்கிறது. கண்ணன், ஈரோட பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன கண்ணன்? 8 தொகுதியில் 4 உதயசூரியன், 3 இரட்டை இலை, 1 இழுபறி. அதாவது செங்கோட்டையன், அதுதான் பேசணும். கோபிச்செட்டிப்பாளையத்தை செங்கோட்டையன் இழுபறின்னு வந்திருக்கு கண்ணன். ஈரோடு மாவட்டத்தில் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தான். அதில் செங்கோட்டையன் இந்த முறை அவர் வெற்றி பெற இயலாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த இழுபறி சூழ்நிலை என்பது வந்து அதிமுக வேட்பாளர் விபி பிரபு அவர் வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கமானவர், அவரை அங்கு இறக்கி இருக்கிறதுனால இருவருக்கும் இடையே இழுபறியா அல்லது நல்ல சிவத்துக்கும் செங்கோட்டனுக்கும் இடையே இழுபறியா என்பது வந்து கடைசி நேர அந்த பிரச்சாரம், தேர்தல் வியூகங்கள் தான் அது வந்து முடிவாகும். இதே போல தோப்பு வெங்கடாசலம் அவர் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்ததுனால தோப்பு வெங்கடாசலம் பெருந்துறையில் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதே போல் பவானியை பொறுத்தவரை சி கருப்பணன் அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு எந்த கட்ட பேரும் அவ்வளோ பெரிய அளவில் இல்லை என்பதனால் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையன் மட்டும்தான் அந்த தாவேகா அந்த ஓட்டு அந்த ஃபேக்டர் வந்து இப்போ பெரிய அளவில் மாற்றத்தை அங்கே ஏற்படுத்துமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியா. நிச்சயமாக, ஏன்னா இது வந்து இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. வியாழக்கிழமை தான் தேர்தல். எந்த பரப்புரை மாற்றம், செங்கோட்டையனுடைய கடைசி அரசியல் அனுபவம்லாம் நிச்சயம் கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.